அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு அரிதாக நிகழக்கூடிய சுக்கிர பயிற்சி காரணமாக வாழ்வை மாற்றும் புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்ட யோகம் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலே அதீத சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருப்பவர் தான் சுக்கிரன். மனித வாழ்வில் திடீர் அதிர்ஷ்டமும் செல்வ செழிப்பும் அதிகரிக்க வேண்டும் என்றால் சுக்கிரனுடைய அணுகுகை மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட சுக்கிரன் 7ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு வக்ரகதியில் மாறுகிறாருங்க. சுக்கிரனுடைய இந்த மாறுதல் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கும் போது மாறுபட்ட பலன்களை கொடுப்பாருங்க. பாவ கிரகங்களை விட்டு தனித்து சஞ்சரிக்கும் போது மற்றொரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் தான் தற்போது சஞ்சரிக்க போகிறார். எனவே சுக்கிரனுடைய இந்த மாறுதல் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைய போகிறது. ஏனென்றால் சுக்கிரன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நேர்கதியில் முன்னோக்கி நகர்வது ஒரு இயல்பான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அவர் பின்னோக்கி நகர்ந்து பலன்களை கொடுப்பது அரிதாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுதுங்க. அப்படி சுக்கிரன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறும்போது பலருக்கு அதிர்ஷ்டம் நிறைந்தவையாகவும் சிலருக்கு துரதிருஷ்டவசமாக அதிர்ஷ்டம் கிடைக்காத ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அமைப்பு கிடைக்கிறதுங்க. 6ஆம் இடத்தில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதும் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் துரதிருஷ்டவசமாக ஜென்ம ராசியிலோ அஷ்டமத்திலோ சஞ்சரிக்கும் போது நன்மைகள் கிடைக்காது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். சுக்கிரன் வலுவாக சுக்கிரதசை உள்ளிட்ட பல நன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் போது செல்வம், சிற்றின்பம், இல்லற சுகம், ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு, சௌகரியமான வாழ்க்கை, விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வது மற்றும் சௌகரியம் அதிகரித்தல், வசதி வாய்ப்பு அதிகரித்தல் போன்றவற்றை அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிரன் தனித்து சஞ்சரிக்கும் போது சுபத்துவம் பெற்று சஞ்சரித்தால் அபரிவிதமான வளர்ச்சியை கொடுப்பாருங்க. ஆனால் அதே சமயம் மற்ற கிரக நிலைகளோடு இணைந்து சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான இணைவின் காரணமாக மாற்றங்களை கொடுப்பாருங்க. அப்படி ராசியின் அதிபதியான சனியுடன் சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கும் போது திடீர் பணவரவு, அதிர்ஷ்டம், நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. ஏனென்றால் சனி பகவான் திடீரென கொடுப்பதில் மிகப்பெரிய வல்லவராக இருக்கிறார். அதே போன்றுதான் சுக்கிரனும் மிக அதீதமாக கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக இருக்கிறார். அவருடைய இணைவு நல்ல வரவேற்கத்தக்க ஒன்றாக பார்க்கப்படும். அதுபோன்று செவ்வாயுடன் இணையும் போது சுக்கிரமங்கல யோகமானது உருவாகும். குரு பகவானின் சுப பார்வையால் குரு மங்கள யோகம் உருவாகும். குருவுடன் இணையும் போது அசூர வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அபரிவிதமாக கிடைக்குங்க. அதே போன்றுதான் சுக்கிரன் சந்திரனுடன் இணையும் போது வாழ்வை மாற்றக்கூடிய அதிர்ஷ்ட புதையல் கிடைப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பாருங்க. புதையல் என்றுடன் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகிறார் என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவேதான் சந்திரனுடன் 18ஆம் தேதி இணைந்து சஞ்சரிக்கிறார். ஆனால் 5 கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய அந்த நிகழ்வு மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திட போகிறது. அது மட்டுமல்லாது அவர் தனித்து சென்று மீண்டும் சந்திரனுடன் இணையும் போது நீங்கள் நினைத்த வாய்ப்புகள் மிக கனகச்சிதமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கும். பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிக அபரிவிதமாக கிடைப்பதற்கான வழியை உருவாக்கி கொடுப்பாருங்க சுக்கிரன். இப்படிப்பட்ட சுக்கிரனின் அமைப்பு மிக வலுவாக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு மாறி இருப்பது குடும்ப ரீதியாக கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானும் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் வக்ரகதியில் ஜென்மராசியை விட்டு விலகி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. ஜென்மராசியை விட்டு ராசியின் அதிபதி விலகி விரயஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதும் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் குடும்ப ரீதியாக பல மடங்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் குதூகலமும் கொண்டாட்டமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குதுங்க. 7.5 சனி முதல் 3 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் தற்போது ஏற்படக்கூடிய இந்த மாறுதல்கள் மிகப்பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு எடுத்து காட்டுகிறதுங்க. எனவே குடும்பத்தில் உள்ள அனைத்து விதமான பணிகளையும் மன நிறைவுடன் மிக சிறப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தடைபட்ட காரியங்கள் மிக விரைவாக நடந்து பொருளாதார ரீதியாக பண வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுதுங்க. இந்த தருணத்தில் எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் அவற்றை அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவேதான் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம். புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உண்டு. அம்மா அப்பா உறவு முறையில் நல்ல வலுவான ஒரு சூழ்நிலை கிடைக்குதுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுடைய ஒற்றுமை என்பது அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனநிலை ஆனது குடும்பத்தில் கிடைக்க இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே
குடும்பத்திலேயே ஒற்றுமை அதிகரிக்கும். ஆரோக்கியம் நல்ல ஒரு திருப்திகரமான நிலையில் இருக்கும். மேலும் குடும்பத்தில் அதிர்ஷ்ட புதையல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக, வாழ்வை மாற்றக்கூடிய வாய்ப்பாக குடும்பத்தில் உள்ள நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக அமையும். பூர்வீக சொத்துக்கள், பாக பிரிவினை உள்ளிட்ட விஷயங்கள்ல எதிர்பாராத திடீர் பணவரவு கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் நெருங்கியிருக்கிறது. நீங்கள் எதிர்பாராத திடீர் பணவரவு தக்க தருணத்தில் தேவையான சமயத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை இந்த சுக்கிர பயிற்சியானது உறுதிப்படுத்துகிறது. குடும்பத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளையும் சிறப்பாக செய்து முடித்து மகிழக்கூடிய ஒரு தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருந்த பிரச்சனைகள் நிம்மதியாக தீர்வதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க. புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பல சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உட்பட தொழில்துறை, வியாபாரத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி ஜீவனஸ்தானத்திற்கும் மிக வலுவுள்ளவராக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் ஜென்ம ராசியை விட்டு விலகுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் சுக்கிரன் தனித்து செல்வதும் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக மாறுகிறது. இந்த கிரகநிலைகள் மாறுதல் கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இதை நீங்கள் அனுபவத்தால் உணரலாம். அனுபவ ரீதியாக ஏற்பட்ட பல சிரமங்கள் அனைத்தும் குறையும். அரசாங்க சலுகைகள் உட்பட அனைத்து விதமான விஷயங்களும் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை, அரசியல் துறை இரண்டிற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார். அவர் மிக சிறப்பாக மாறியிருப்பது வருமான ரீதியாக ஏற்பட்ட சிரமங்கள் அனைத்துமே குறைகிறது. நீங்கள் நினைத்தபடியே தொழில்துறை, வியாபாரத்துறை, கலைத்துறை, அரசியல் துறை போன்ற அனைத்திலும் நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன கிரகநிலைகள். கலைத்துறை ரீதியாக, பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. நஷ்டம் ஏற்படாமல் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு. அரசியல் துறையில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் திருப்திகரமாக அமையும். கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள் சுமையாக இல்லாமல் சுகமாக அனைத்து விதமான சூழ்நிலையும் அமைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் சுக்கிரன். விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் இந்த தருணத்தில் சுக்கிரன் சாதகமாக மாறுவது பல்வேறு விஷயங்களில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் குறையக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. புதிதாக நிலம், பண்ணை நிலம் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உருவாகிறதுங்க. கால்நடை விரய செலவுகள் அனைத்தும் குறையக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. விவசாயத்திற்கு தேவையான நவீன உபகரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி காரணமாக சுக்கிரனின் அமைப்பு நல்ல வலுவான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் சிறப்பாக இருப்பதால் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பெண்மணிகள் ஈடுபடக்கூடிய கூட்டு தொழில், தனிநபர் தொழிலில் மிக சிறந்த லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. பெண்மணிகளின் எதிர்பார்ப்பு கனகச்சிதமாக நடைபெறும். திருமணம், குழந்தை பாக்கியம் உட்பட அனைத்தும் மகிழ்ச்சிகரமான நிகழ்வாக அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும்.